God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா Toyota ETS இது GT இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்டெட் அசம்பிளி தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாகப்சரை ரிமூவ் பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் அசம்பிளில் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாகப்சரில் உங்களுக்கு ஏபிஎஸோட பிராக்கெட் வரும், அதையே நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சாகப்சர் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோட நெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு சாகப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பு ஸ்டாப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பூட் எப்போ உங்களுக்கு கட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் உங்களுக்கு ஓவர் ஆக்ஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஒரு சாகப்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே உள்ள ஆயிலோட சர்க்குலேஷனோ இல்லை கேஸோட சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாகப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்ஷன் ஆகும். அப்போ ஓவர் ஆக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பம்ப் ஆகும். இப்போ பம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு கட் ஆகிடும். இதை நீங்கள் வண்டியில் நீங்கள் பிரிக்காமையே பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம், எப்போ பூட்டு கட் ஆகுதோ அப்போ அந்த சாகப்சர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சாகப்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன். இந்த சாகப்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக் சாகப்சர் தான். ஏன்னா அழுத்தும் போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் உங்களுக்கு வெளியே வரும். இப்போ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாகப்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இதில் வர உங்களுக்கு டாப் மவுண்டிங் பெட்டு கூட நீங்கள் இப்போ ஒன்றா சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வர ஸ்ப்ரிங்கோட டாப் பிளேட் இது பம்ப் ஸ்டாப்பு உங்களுக்கு டஸ்ட்டு பூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதோட சாகப்சர் பாருங்கள், எப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகணும். இந்த சாகப்சரில் பாருங்கள், ரிட்டர்னே ஆகல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புது சாகப்சர் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகப்சர் நான் புதுசு வாங்கியிருக்கேன். அதுவும் ஆஃப்டர் பிராண்டட் தான் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஸ்டாப் ரப்பரும் உங்களுக்கு டஸ்ட் ரப்பரும் நான் தனியாக வாங்கியிருக்கேன். இதோட சாகப்சரோட ரேட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் ஸ்டாப்போட ரப்பரும் இந்த பூட்டு இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அதனால தான் நான் இது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இது 2 கிட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சாகப்சர் வாங்கியிருக்கேன். இந்த சாகப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் போட்டிருக்காங்க. இப்போ இதை ஸ்டாப்பர் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இந்த பழைய சாகப்சர் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் எல்லாமே வாஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ETSோட சாகப்சரில் உங்களுக்கு பாட்டம் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் வரும். உங்களுக்கு மெட்டல் கான்டாக்ட் ஆகாமல் இருக்குதுக்கு அந்த ரப்பரை நான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறேன். இதுதான் அந்த ரப்பரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு தான். ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ETSல உங்களுக்கு ஒரு பாட்டம் ரப்பர் வைக்கிறேன். இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கோட பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஸ்டாப்பு தான். பம்ப் ஸ்டாப்பும் உங்களுக்கு டஸ்ட்டு பூட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணால் தான் இதில் ஃபிட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ராக்கெட்டு தான். இந்த டாப் ப்ராக்கெட்டு மேலே உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு திருப்புறீங்க. அப்போ சாகப்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பும். அப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் வரும். அந்த பேரிங் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்கு. இப்போ நான் இது கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேரிங் தான். இப்போ நீங்கள் பேரிங்கை நீங்கள் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டாப் பிளேட்டில் உங்களுக்கு கரெக்டாக சீட் ஆகணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மவுண்டிங் பெட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டாப் மவுண்டிங் பெட்டோட லாக் நெட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட்டு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஸரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ETSோட சாகப்சரை நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எப்போவுமே சாகப்சரை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இதோட பாட்டம் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கா பாருங்கள். அதேமாதிரி டாப்லையும் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா பாருங்கள். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாகப்சரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங்கை நான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
பாட்டமோட ரப்பர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரப்பர் உங்களுக்கு பம்ப் ஸ்டாப்பை நான் ஃபிட் பண்ணுறேன் ஷாக் அப்சர்து. இப்போ நான் காயில் ஸ்ப்ரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் காயில் ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக அதோட சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேட்டு தான். அதே மாதிரி டாப் பிளேட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டாப் பிளேட்டாக கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சரோட பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் அப்சரோட பேரிங். இது கிரீஸ் பேக் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் ஒரு சைடு மாட்டிட்டேன். இப்போ இந்த சைடு நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டாப் மவுண்டிங் பெட்டு. இப்போ லாக் நெட்டு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நெட்டு நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் டாப் பெட்டை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அதாவது டாப்போட ஸ்ப்ரிங்கோட பிளேட்டை. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சீட்டிங் கரெக்டாக இருக்குது. இன்னொரு வாட்டி இதோட நெட்டை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷாக் அப்சர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஷாக் அப்சர் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த எட்டிஎஸோட ஷாக் அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே ஃபிட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் இதில் ஷாக் அப்சர் ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் இருந்தது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி போட்டது. இப்போ இந்த ரெண்டு சைடும் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. வண்டி இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்டிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்ட்ரெட் அசம்பிளி தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.